இத்தனை வருஷம் அனுபவத்துல பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்ல உலகத்துல இருக்க ஒவ்வொரு மூலை முழுக்கு எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் சரி இந்தியன் ஃபேன்ஸ் என் மனசை தொட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதை என்னால மறக்கவே முடியாது. அப்புறம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா கலீக்ஸ்க்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அப்புறம் அது குங்ஃபு யோகா இது எல்லாமே இந்தியாவில் தான் ஷூட் பண்ணோம். கூட ஒர்க் பண்ற ஆக்டர்ஸ் எனக்கு விதவிதமான இந்தியன் குட்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்திய பாரம்பரிய உடைகள் நிறையவே கொண்டு வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. இந்தியாவோட ஃபேமஸ் லேண்ட்மார்க் எல்லாத்துலேயும் ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லாமே அவ்வளோ அழகான இடங்கள். ஓமை காட், சில சமயம் நான் மெய்மறந்து போயிருக்கேன். அப்படி ஒரு அழகு. அதாவது அந்த ஆர்கிடெக்சர்லாம் உண்மையாவே அவ்வளோ அழகா இருக்கு. அந்த காலத்துல ஜனனை எப்படி இந்த மாதிரி கட்டடங்கள் எப்படி கட்டாங்கன்னு யோசிக்கும் போது புல் அரிக்குது. எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நான் இந்தியாவில் இருக்கும்போது பாலிவுட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு. அங்கே நான் போனேன். அங்கே நிறைய ஆக்டர்ஸ் ரொம்பவே நல்ல டேலண்டடாக இருக்காங்க. ஆக்டிங் மட்டும் இல்லை, சிங்கிங், டான்ஸிங், அப்புறம் ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. ஒட்டுமொத்த டீமும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. லோக்கல் கவர்மெண்ட் கூட ஷூட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிக்கடன் போட்டிருக்கேன். மகிழ்ச்சி. எதிர்காலத்தில் மறுபடியும் எப்பயாவது நல்ல டேலண்டடான இந்தியன் டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். என்னோட லெஜெண்டரி மூவி கூடிய சீக்கிரமே இந்தியாவில் பெரிய லெவலில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ என்னோட ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு போய் கண்டிப்பாக என்னோட படத்தை பாருங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. உங்களோட பாராட்டு, விமர்சனம் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க. நான் உங்கள் எல்லா கமெண்ட்ஸையும் ஏற்றுக்கிறேன். உங்களுடைய இந்த பாராட்டும் விமர்சனமும் தான் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. அதனால இத்தனை வருஷமா நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு எவ்ரிஒன்.